சினிமா துறையில ஃபேமஸ் ஆகி பிரச்சனை ஆகிறதுக்கு காரணங்கள் வந்து அதுக்கும் காரணம் கிரகங்கள் தான். எந்த அளவுக்கு புகழை கொடுக்குதோ அந்த அளவுக்கு சிலருக்கு சரிவையும் கொடுக்கும். அதாவது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தோடைய மந்திரத்தை 3 லட்சம் முறையோ 5 லட்சம் முறையோ தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தோம்னா அந்த தெய்வம் நம்மள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கேது சேர்ந்திருந்தாலோ ராகு சேர்ந்திருந்தாலோ கொஞ்சம் கவனமா எங்கேயுமே மூவ் பண்ணணும். அதாவது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் கலை உணர்வு அதிகம். கலை உணர்வு மட்டும் கிடையாது, ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட ஜோதிடர் வெற்றி சார் இருக்காங்க. ஸோ ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ சினிமாக்கு வரணுன்றது தான் நிறைய பேரோட கனவா இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியால இருந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சினிமாக்கு வந்து சாதிக்கக்கூடிய ராசிகள் இந்தந்த அமைப்புகள் இருந்தா சாத்தியமாகும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவது இந்த சினிமா துறையில புகழ் அடையக்கூடிய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஜென்ரலான ஒரு விஷயம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிஷபம். ரிஷப ராசிலேயோ ரிஷப லக்னத்திலேயோ ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. இது எப்படி நம்ம நம்புறதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பொதுவாக இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்கள்ட்ட போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு கலையில் ஆர்வம் இருக்குதா, இசை, ஓவியம், நடனம், பாட்டு, இப்படி ஏதாச்சும் ஒரு கலையில அல்லது வாகன ஓட்டுறதுல ஆர்வம் இருக்குதான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆர்வம் இயல்பா இருக்கிறதுனால இவங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில ஒரு பேரு புகழ் அடையக்கூடிய யோகம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டு. அதிலும் குறிப்பா சினிமாவை எடுத்தாங்க அப்படின்னா, சினிமா துறையோ அழகு சார்ந்த தொழிலையோ டிசைனிங் சார்ந்த தொழிலையோ இவங்க எடுத்து செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அதுல வந்து பேர் சொல்ற அளவுக்கு, பேர் சொல்லும் பிள்ளைன்னு சொல்ற அளவுக்கு, பேர் சொல்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கை வந்து சினிமா துறையில உயர்வு கொடுக்கும். அதே மாதிரியே வந்து சிம்ம லக்னம், சிம்ம ராசி, அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி, கும்ப லக்னம், இதுக்கெல்லாம் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரியே வந்து நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரணி, பூரம், பூராடம், பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் கலை உணர்வு அதிகம். கலை உணர்வு மட்டும் கிடையாது, கவர்ச்சியும் அதிகம். அதாவது அழகானவர்கள், வசீகரமானவர்கள், இப்படி வந்து இவங்களை பத்தி சொன்னோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதாவது ஒரு 10 பேர்ல 100 பேர்ல இருந்தாலும் தனி அடையாளம் தெரியக்கூடிய நபர். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தனி அடையாளம் இருக்கணும். ஒரு ஒரு தேஜஸ் இருந்தாதான் அங்க வந்து ஜொலிக்க முடியும். அப்ப இந்த நட்சத்திரங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. கிழமைகளை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை இந்த வாய்ப்பு அதிகம். வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் பிறந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து சினிமா துறையில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் மட்டும் கிடையாது, அந்த கலை இலக்கியம் சார்ந்த துறையில, ஆன்மீகம் சார்ந்த துறையில இது நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த ராசி இதுல எல்லாம் பிறந்து அவங்களுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இதுல வந்து சினிமா துறையில ஃபேமஸ் ஆகி பிரச்சனை ஆகிறதுக்கு காரணங்கள் வந்து அதுக்கும் காரணம் கிரகங்கள் தான். எந்த அளவுக்கு புகழை கொடுக்குதோ அந்த அளவுக்கு சிலருக்கு சரிவையும் கொடுக்கும். அதாவது எப்படி பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரனா வந்து கலைக்கு காரகன். அப்ப சுக்கிரனுடைய அம்சத்தை தான் இப்ப சொன்னேன். அப்போ வந்து ரிஷப ராசி, துலா ராசியும் எடுத்துக்கலாம். துலா ராசி பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க, திங்கக்கிழமை பிறந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து சினிமா துறையில வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அந்த திறமை வந்து இவங்களுக்கு அதிகம். அதாவது பொதுவா வந்து அந்த எப்படின்னா அந்த உணர்வுகள் அழகா வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ வந்து இதுல வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்த அவங்க ஜாதகத்துல சுக்கிரனுடன் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன். சுக்கிரனுடன் கேது எங்க சேர்ந்திருந்தாலும் இல்ல 1, 5, 9 கேது இருந்தாலும் அது வந்து தோஷமா வேலை செய்யும். எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வந்து அனுசரிச்சு போறதுல சிக்கல் வரும். அதாவது நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. தவறுதலா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, இல்ல அனுசரிச்சு போறதுல சிக்கல், இல்ல வந்து ஏதோ ஒரு நேம், அதாவது தவறே பண்ணலைன்னாலும் நேம் ஃபால்ட் ஆகும். சில விஷயங்கள் வந்து வதந்திங்கிற பேர்ல பிரச்சனைகளை கொடுக்கும். இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த சுக்கிரனும் கேது சேர்ந்து இருந்தா பிரச்சனை ஆகும். அதே சுக்கிரனுடன் குருவோ சூரியனும் சேர்ந்திருந்தா அது எப்பொழுதுமே ஒரு நீண்ட நாள் வளர்ச்சியை வந்து எப்போதுமே கொடுக்கும். நீண்ட நாள் வளர்ச்சி, அது சினிமா துறையை விட்டு வெளியில வந்தாலும் அந்த பேரு புகழ் வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். கேது சேர்ந்திருந்தாலோ ராகு சேர்ந்திருந்தாலோ கொஞ்சம் கவனமா எங்கேயுமே மூவ் பண்ணணும். இந்த துறையில இருக்கேன் சார், ஆனா எனக்கு கேது சேர்ந்திருக்குது, ராகு சேர்ந்திருக்குது, நீங்க சொல்ற மாதிரியே நிறைய விஷயத்துல வந்து
பிரச்சனை இருக்குது, நான் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து அவங்களுக்கு ஜாதக ரீதியாக வந்து எந்த கிரகத்தை வந்து சரி பண்ணா அது வந்து அவங்க வாழ்க்கையில் டிஸ்டர்ப் இல்லாமல் போகும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஜாதகம் சொல்லும். ஓகே சார். இப்போ ஒரு சிலர் வந்து ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் ஹிட் கொடுத்துருக்கும். பட் அடுத்து அவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்திருக்காது. அதுக்கப்புறம் அவங்க ஆள இருந்த அடையாளமே தெரியாம காணாமல் போயிடுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன கிரகம்? அதுதான் சொல்றேன். அதே மாதிரி விஷயங்கள் வந்து தடையாகும். ஒரு குறிப்பிட்ட இது முடிச்சுட்டு அதுக்கு மேல நடக்க முடியாது. சூழ்நிலை வந்து ஏதோ இயற்கை தடை பண்ணலாம், இல்ல வந்து சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் தடையாகலாம். அதுக்கெல்லாம் வந்து இந்த கேதுவோட சுக்கிரன் சேர்றதுதான், கேதுவோட ராகு சேர்றது, இது மாதிரி விஷயங்கள் வந்து சாரி கேதுவோட ராகு கிடையாது, சுக்கிரனோட கேது சேர்றதோ சுக்கிரனோட ராகு சேர்றதோ இது மாதிரி விஷயங்களை வந்து தரும். எல்லாமே கிரகங்கள் தான். ஒரு புகழ் கொடுத்தது அப்படின்னா அடுத்தது ஒரு சர்க்கிளையும் கொடுக்கும். அப்போ வந்து இந்த இடத்துலதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், எப்பொழுதுமே நடக்கிற தசாபுத்தி சரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு 20 வருஷம் நல்லா போயிட்டு இருக்கு சில பேருக்கு, 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு சூழ்நிலை மாறிடும். ஏன்னா இந்த 20 வருஷம் பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை நடந்திருக்கலாம், இல்லை குருதசை ஒரு 16 வருஷம் நடந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல தசை நடந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் ஜெயிக்கும், அடிக்கிற மூவிகள் எல்லாமே ஜெயிக்கும். ஆனா ஒரு கிரக தசை மாறிடுச்சு அப்படின்னா அப்படியே சூழ்நிலை டோட்டலா மாறிடும். இப்ப இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இது வந்து சினிமா துறையில உள்ளவங்க மட்டும் கிடையாது. நம்மளே வந்து எப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தசை நடக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சிலர் நண்பர்களா இருப்பாங்க, சிலர் தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருப்போம். அந்த தசை மாறினது பிறகு அந்த நண்பர்களும் காண போயிருப்பாங்க, நம்ம கும்புற சாமியும் மாத்திடுவோம். தசை மாறும்போது சூழ்நிலையும் மாறும். அப்ப அந்த நடக்கிற தசை வந்து சரியான இடத்துல இருந்தது அப்படின்னா அது ராஜயோகத்தை கொடுக்கும். அதனாலதான் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைத்தியம் கையை பிடிப்பான், ஜோதிடம் காலை பிடிப்பான். அதுக்கு என்ன பழமொழி அப்படின்னா, வைத்தியர் வந்து கையை பிடிச்சி நாடி பிடிச்சி என்ன ஹெல்த்ல பாதிப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மருந்தை கொடுக்குறவர். அதே மாதிரி ஜோதிடம் காலை பிடிப்பானா நட்சத்திரத்துக்கு 4 பாதம், இந்த பாதத்தை தான் காலம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு இந்த 4 பாதத்துல எந்த பாதத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குது, நடக்கிற தசை இருக்குது அப்படின்னு பார்த்து அது எப்படி வேலை செய்யும், அது தர்ம அர்த்த காம மோட்சம் இப்படி எந்த விதத்துல வேலை செய்யும், அது பணம் கொடுக்குதா, புகழ் கொடுக்குதா, இல்ல வந்து பதவி கொடுக்குதா, இது எது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அதற்கு தந்தாப்புல நான் மூவாகி போனோம் அப்படின்னா எந்த துறையில இருந்தாலும் அதுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹிட் கொடுக்கணும் அப்படின்னா கரணநாதன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை ஆக்டிவேட் பண்றதுனாலயோ, இப்ப ரஜினி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரோட படங்கள்ல பாம்பு இருக்கிறத பார்க்க முடியும். ஏதாவது பாம்பு விஷயமா யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பயன்படுத்துறனாலையும் அந்த படம் ஹிட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சோ இது உண்மையா? அதாவது கர்ணாத் காரிய சித்திக்குன்னு சொல்றாங்க. கரணத்தின்படி செயல்பட்டா காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு இது சினிமாவில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, எந்த ஒரு நபர்களும் கரணத்தை வந்து இயக்குனா அது வந்து அந்த காரியம் வந்து ஜெயிக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஒரு கரணத்துல பிறந்திருப்பாங்க. பவகரணம், பாலவகரணம், அதே மாதிரி தைதிலை கரணம், கரசை கரணம், இப்படி எல்லா ஒவ்வொரு கரணத்திலும் ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடையாளத்தை பயன்படுத்துறது ஒரு விதமான வெற்றி, அந்த அடையாளத்தின்படி செயல்படுறது ஒரு வெற்றி. 2 விதமா இருக்குது. அப்ப அந்த சின்னங்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி வந்து அதற்கான சில குண அதிசயங்களையும் கொடுத்துருக்காங்க. அந்த குணாதிசயத்தையும் சேர்த்து பயன்படுத்தும் போதுதான் அது மிகப்பெரிய வெற்றி அடையும். ஓகே சார். இப்போ நிறைய பேரு ஒரு ஹீரோவா கொடுக்கணும் சினிமால அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு காமெடி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு காமெடி கேரக்டருக்கு தான் அவங்க சூட்டபிளா இருப்பாங்க. ஆமா. சோ இந்த மாதிரி ஒரு காமெடி பண்றதுக்கோ, வில்லன் கதாபாத்திரத்துக்கோ, இல்ல இவங்க ஹீரோ ஆனாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இதுக்கும் கிரக நிலைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமாமா. இது வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து ஹீரோவா நிற்பாங்க, சிலர் காமெடியா நிற்பாங்க, சிலர் வந்து வில்லன் கேரக்டரா நிற்பாங்க. அதுதான் சிலருக்கு வரும். ஆனா வந்து சிலருக்கு வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்க. எல்லா விதத்திலும் எல்லா துறையிலையும் ஒரு திறமை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி டி ராஜேந்திரன் சொல்லுவாங்கல்ல, அவரு பாடவும் செஞ்சிருக்காரு, பாடல் எழுதவும் செஞ்சிருக்காரு, டைரக்ட் பண்ணவும் செஞ்சிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இப்படி நிறைய தன்மை அவர்கிட்ட இருக்குது. இதே மாதிரி கே பாக்கியராஜ் சொல்லலாம். அவர் வந்து ஸ்கிரீன் ரைட்டரு, பக்காவா ஸ்கிரீன் ரைட்டரு, காமெடியாவும் நடிச்சிருக்காரு, எல்லா வித ரோல்லையும் நடிச்சிருக்காரு, நிறைய பேரை டைரக்ட் பண்ணியிருக்காரு. திறமை வந்து இது வந்து எல்லாத்துக்குமே காரணம் வந்து கிரகங்கள் தான். அதாவது புதன்கிற கிரகம் வந்து கரெக்ட் நல்லா இருந்தது ஜாதகத்துல. இப்ப சுக்கிரன் தான் கலைகள் காரகன், சினிமாவில் வந்து ஜெயிக்குன்னு சொல்றான். கூடுதலா புதன் வலுவா இருந்தது அப்படின்னா நகைச்சுவையா பேசுறது, இல்ல எந்த ஒரு இடத்துக்கு தகுந்தாப்புல சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல பேசக்கூடிய, நடிக்கக்கூடிய, செயல்படக்கூடிய தன்மை வந்து புதன் தான் கொடுக்கும். அதான் புத்திசாலித்தனம். அப்ப இந்த புதனும் வலுவா இருந்தது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லா விதமான திறமையும் வெளிப்படும். எல்லா துறையிலையும் சினிமாவில் எந்த துறையில போனாலும் அவங்க ஜெயிப்பாங்க. எதுல போனாலும் கோல் போடுறான்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு வாய்ப்பையும்
பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி வந்து ஒரு தன்மை வந்து அந்த புதன் ம்ஹ்ம். ஜாதகத்துல ஆதிக்கம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ ராசி இல்லாத நடிகர், ராசி இல்லாத நடிகை அப்படிலாம் சொல்றாங்க. ம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூஜா ஹெக்டே. அவங்க ம். எந்த படத்துல வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனாலும் கூட அந்த படம் ஃப்ளாப் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ இது எந்த அடிப்படையில சொல்றாங்க? அப்படி ராசி ஏற்படுத்துமா? இது பொதுவா வந்து சென்டிமெண்ட் அப்படின்னு நம்ம எப்போதுமே எல்லாருமே சென்டிமெண்ட் ஒரு பர்ஸ் வச்சிருப்பாங்க. ம்ஹ்ம். அந்த பர்ஸ் வந்து நல்லா பணம் வருதுன்னு சொல்லி அது கிழிஞ்சு நாரா போற வரைக்கும் பர்ஸ் வச்சுக்கிறவங்களா ஆமா, இருக்காங்க. ஆமா. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சர்ட் போட்டா எனக்கு நல்லா யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது தொடர்ந்து அதை பயன்படுத்துறவங்க இருக்காங்க. இது வந்து நம்ம சென்டிமெண்ட் ரீதியா வந்து சில விஷயங்கள் உண்மை. அது ம்ஹ்ம். வந்து சென்டிமெண்ட் ரீதியா தான் அது. சென்டிமெண்ட் ரீதியா சென்டிமெண்ட்ட உடைச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே. அதெல்லாம் மாத்தி அமைச்சங்கள் விஷயங்கள்லாம் இருக்குது. ம்ஹ்ம். அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு தான் ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டுதல். ம். நீங்க அவங்க ஒரு சென்டிமெண்ட்ல சிக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதே மாரி இல்ல அப்படின்னா, அவங்க ஜாதகத்த பார்த்து சரியான விஷயங்கள அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த சென்டிமெண்ட்ட உடைச்சு ஒரு பேரும் புகழும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. அதனால சென்டிமெண்ட்ட உடைச்ச எத்தனையோ விஷயங்கள் வந்து ம்ஹ்ம். இருக்குது. ம். அது வந்து இது மீண்டும் இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். ம். அதான் ஒரு குறிப்பிட்ட தசை நடக்கிற வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். ம்ஹ்ம். அந்த திசை மாறுச்சுன்னா அப்படியே டோட்டலா மாறி, இவங்க வந்து இப்ப இந்த கேப்டன் பிரபாகரன்ல கூட ஆர்.கே. செல்வமணி சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ரம்யா கிருஷ்ணன் வந்து நடிக்க வச்சதுன்னா, அது வந்து சென்டிமெண்ட்டா வந்து சரியா வரல அப்படின்னு. ஆனா அந்த படம் அத உடைச்சு, அதுல பேரு புகழ் இன்னைய வரைக்கும் அது ஒரு ம். புகழ் அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்குது. அப்போ அந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய நடக்கிற தசாபுத்தி வந்து மாறி இருக்கும். ம்ஹ்ம். யோகமா நிலை மாறி இருக்கும். இதுதான் ஜாதகத்த பார்த்து அந்த காலகட்டங்கள நம்ம பயன்படுத்தும்போது, அது பேரையும், வெற்றியும், புகழையும் குடுக்கும். ம். அதே மாதிரி பெயர்கள் பயன்படுத்துச்சா இந்த படம் ஹிட் கூட நியூமராலஜி படி பண்றாங்க. ம். இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த பேர் வச்சா இந்த படம் ஹிட் பேரு வந்து மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யும். நம்ம ம்ஹ்ம். குருநாதர் வந்து நெல்லை வசந்தன் இருக்கா, அவர் தான் பேரியல் ஜோதிடத்துல மாமன்னன். ம். பேர வச்சு நெறைய விஷயங்கள வந்து கணிப்பாரு. அது அடிப்படையில நெறைய விஷயங்கள் நானும் வந்து நம்ம கிளைண்ட்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ம். இப்ப வந்து எந்த ஊர்ல போய் வசிச்சா நல்லது? எந்த தெருவுல வசிச்சா நல்லது? ம். எந்த நாடு நல்லது? இப்ப கேட்பாங்க. சார் எனக்கு வந்து ஜெர்மனிலயும் வாய்ப்பு வருது, அமெரிக்கால வாய்ப்பு வருது. ம். எந்த நாட நான் தேர்ந்தெடுக்கலாம்? எந்த ஊருக்கு நான் போலாம்? இப்ப இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன். வாங்கலாமா? ம். இல்ல இந்த வீதியில வந்து ஒரு மனம் வாங்கலாம்னு இருக்கேன். வாங்கலாமா? ம். இது வந்து வாங்குனா யோகத்த குடுக்குமா? அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரும். ம். அதுக்கு வந்து இந்த பெயரியல் ஜோதிடம்ங்கிறது வந்து அற்புதமான ஒரு வழிகாட்டி. ம். அதாவது எந்த ஊரு, எந்த பேரு, எந்த நாடு நமக்கு வந்து வெற்றியை தரும். ம். எந்த நபர் நமக்கு சாதகமா செயல்படுவாங்க, எந்த நபர் நம்ம பாதகமா செயல்படுவாங்க. ம். இத்தனையும் பெயரியல வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ம். அதே மாரி வந்து உதாரணத்துக்கு இப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் பத்தி நம்ம பேசுனதெல்லாம் சொல்றேன். ம். லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற பேருக்கு கூட வந்து இந்த தொடர்ந்து அவர் புகழ் அடைஞ்சுட்டு வர்றதுக்கு காரணம் வந்து லோகேஷ் அப்படிங்கிறதுக்கு வந்து செவ்வாய் தான் காரகன். ம். கனகங்கிறது வந்து குரு. அப்ப செவ்வாய், குரு சேர்ந்திருக்கிறனால இந்த பேர் வந்து குருமங்கள யோகம். ம்ஹ்ம். அது அவங்களையும் ஜெயிக்க வைக்கும், அவங்கள சார்ந்தவங்களையும் ஜெயிக்க வைக்கும். ம். இதே மாரி இந்த பேர்ல வந்து இதட்ட நெறைய விஷயங்கள் இருக்குது. அது இப்போ வந்து இந்த குருவும், செவ்வாயும் அவங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது ம்ஹ்ம். அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, ஒரு விஷயத்த பேர் வச்சோம்னா அப்படின்னா, ம். மிகப்பெரிய வெற்றி அடையும். பேர் வைக்கிறதுல கூட மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது. ம்ஹ்ம். அதாவது உச்சரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். இப்ப நீங்க வந்து ஒரு மந்திரங்கள் வந்து உச்சரிச்சா வந்து காரியம் நடக்கும். ம். உருவேற திருவேறும். ஏதோ ஒரு மந்திரத்த நம்ம டெய்லி உச்சரிச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கங்களேன், அந்த மந்திரம் வந்து பவர்ஃபுல்லா வேலை செய்யும். ம். உதாரணத்துக்கு வந்து சொல்றேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தோடைய மந்திரத்த 3,00,000 முறையோ, 5,00,000 முறையோ தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தோம்னா, அந்த தெய்வம் நம்மள்ட்ட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பேருக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க. ம். பேர சரியா ஒரு கம்பெனிக்கோ, நம்ம குழந்தைகளுக்கோ சரியான பேர் உச்சரிப்புல வச்சோம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து நிச்சயமா ஒரு நாள் புகழ் அடையும். ம். வைரமுத்து சூப்பர் ஸ்டார் எழுதினபடியே தான் "பேருக்குள்ளே காந்தம் உண்டு, உண்மைதானடா சூப்பர் ரஜினிகாந்த்" அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி எழுதியிருப்பாரு. அதனால பேருக்குன்னு ஒரு வசியம் இருக்குது. கண்டிப்பா சார். ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி மேடம். தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ், பொடுகு தொல்லை, இளநரை, பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் 3-in-1 ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில், ஹேர் growth ஆயில், சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது. 21 days குட் ரிசல்ட்.